நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? ஃபேண்டஸ்டிக் பார்க்கில் இருக்கோம். எங்கே இருக்குது? பாலக்காட்டில். உள்ளே போகலாம். என்ட்ரி ஃபீஸு 850. அதை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு உள்ளே போனால் இங்கே நீர்வீழ்ச்சியில் நீர் கொட்டுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரை கேம்ஸ் என்னென்னு இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சைல்டுக்கு, குழந்தைகளுக்கு, ஒரு 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகளுக்கு 1 to 5 ஒரு கொஞ்சம் நிறையாவே இருக்கலாம். மற்ற தீம் பார்க் பார்க்கறதுல இந்த அதிகமாகவே இருக்கலாம். இதுலேயும் குழந்தை ஒரு 5 வயசு குழந்தைகளே இதுலேயும் விடுறாங்க. இது நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருந்தது. இதை வியூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது மட்டும். ஜஸ்ட்டு வந்து இப்படி லாக் பண்ணிடுறாங்க. நான் அந்தளவுக்கு இருக்காது, சும்மா சுற்றுன்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா இது மெல்ல சுற்றுற மாதிரி தெரியும். அடுத்த ரவுண்டு பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக சுற்றுனேன். உண்மையாகவே பயமாக வரும். ஏன்னா லாங்காக போகுது, ப்ளஸ் அது வந்து மேலேயும் கீழே ஏறி இறங்குது. அதனால் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த கண்டிப்பாக இந்த ரைடு இந்த இது வந்து நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக போனீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. ஒரு 1 to 5 பேரண்ட்ஸோடு போனாலும் மடியில் உட்கார வச்சு சுற்ற விட்டாங்க. நான் ஒரு 2 ட்ரிப் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா அப்படியே மேலே ஒண்டர்லாவில் வர மாதிரி மேலே ஃபுல்லாக போய்ட்டு இதுவும் நல்லா இருந்தது. மேலே போயிட்டு கீழே வர்ற மாதிரி இதுவும் நல்லா இருந்தது. இதுவும் அருமையாக இருந்தது. இதுவும் போனால் கண்டிப்பாக இந்த 2 ரைடு நல்லா இருந்தது. இது மெயினாக நல்லா இருந்தது. எப்படின்னா மேலே சல்லுன்னு போயிட்டு கீழே அப்படியே சர்ருன்னு வருது. பயமாகவும் இருக்குது. ஒண்டர்லாம் கூட இருந்ததை விட நான் எனக்கு ஒண்டர்லாலையும் போயிருக்கேன். இது நல்லாவே பயமாக இருந்தது. பாருங்களேன், நான் மேலே போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். கீழேருந்து இந்த வீடியோ மேலே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு போகுது மட்டும் பாருங்கள். இவ்வளோ ஹைட்டு ஃபுல்லாக ஏறுது பாருங்கள். இவ்வளோ ஹைட்டில் ஃபுல்லாக ஏறி முள்ள ரோல் பண்ணி அப்படியே சல்லுன்னு கீழே இறங்கும். கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஒன்றும் போல் சேஃப்டி நல்லா தான் இருக்குது. இது நல்லா பிராண்ட் நியூவாக புதுசாக இருக்குங்காட்டி பயப்பட தேவையில்லை. நல்லா இப்போ ஃபாஸ்ட்டாகவே இறங்குது ஏறுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கத்தில் இருக்க எல்லாம் தெரியும். இந்த சைடு எல்லாம் தெரியும். ஒரு அங்கே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்குன்னு பாருங்களேன். நல்லா 3 பேர் 4 பேர் தான் இருக்காங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரைடு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய ரைடு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரை கேம்ஸ் முடிச்சுட்டு அடுத்து வாட்டர் ரைடுக்கு போகலான்னு சொல்லி பிளானு. இங்கேருந்து மேலே ஃபுல்லாக வீடியோ எடுத்தாச்சு. நமக்காகவே நம்ம இங்கிலீஷ் படத்தில் வரும்ல பிளாக் இந்த கரேபியன்ஸ் கடல் கொள்ளை அந்த மாதிரியே ஒரு கப்பல் செஞ்சுருந்தாங்க. உண்மையாகவே இதுவும் நல்லா தான் இருந்தது. ஆனால் என்னென்னா லாஸ்ட் சீட்டில் தான் நல்லா தெரியும். இந்த நடுவில் உட்காந்து அந்தளவுக்கு எனக்கு கூட தெரியல. எனக்கு வந்து அந்தளவுக்கு ஃபீல் என்ன அதிகமாக போன வாரத்தில் ஒரு ட்ரீம் வேர்ல்டு தீம் பார்க் போயிருந்தேன். அதனால் பெருசாக ஒன்றும் தெரியல. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது குழந்தைகளுக்கு மெயினாக 1 to 5 குழந்தைகளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த இடத்த தீம் பார்க் ஓகே. கொஞ்சம் ஏஜ்டுனா கொஞ்சம் சிரமம். ஏன்னா அந்தளவுக்கு வாட்டர் கேம்ஸ் ஏதோ இல்லை. 1 to 5க்கு அந்த குழந்தைகளுக்கு நிறைய இது இருக்குது. அந்த வாட்டர் கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் வந்து பயமாக இருக்கும். அது குழந்தைகளுக்கு ஆகாது. இது குழந்தைகளுக்கு ஓகே தான். இந்த மாதிரி கேம்ஸு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நிறைய 1 to 10 வரைக்கும் இருக்க 5 வயசு 6 வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கு அருமையான கேம்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. பாதி வீடியோ எடுக்க முடியல. இது எல்லாமே குழந்தைகளுக்குரிய கேம் தான். அடுத்து வாட்டர் ரைடு பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. வாட்டர் ரைடு வீடியோ எடுக்க முடியல. அதுக்குள்ளே செல்லில் பேய் வீடு கொஞ்சம் பயமாக இருந்தது. வெளியே மானிட்டர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க எப்படி போகிற அப்படின்னு சொல்லி போட்டு. புதுசாக போகிறவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பேய் வீடு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். போனீங்கன்னா ஃபேண்டஸ்டிக் பார்க் பாலக்காடு கரெக்டாக நம்ம இதுக்கு போகிற வழியில் இருக்குது. நம்ம டேமுக்கு போகிற வழியில் இருக்குது. ஃபேண்டஸ்டிக் சொல்லி போட்டு நெட்டில் சர்ச் பண்ணிங்க. ஓரளவுக்கு ஓகே தான். அடுத்து காரு எல்லா தீம் பார்க்கிலும் இருக்கிறது தான். காரு அந்த ஒரு ஆக்டர் கொடுத்தா போகிற மாதிரி ஓகே தான். அந்தளவுக்கு கொஞ்சம் பவராக இல்லைனாலும் இந்த தீம் பார்க்கு ஓகே தான். நீங்களும் ஒரு சம்மர் டைம் இருந்தால் கண்டிப்பாக அந்த தீம் பார்க் போய் பாருங்கள். கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஏன்னா எங்கள் கூட வந்தாலும் கொஞ்சம் இந்த மேலே கப்பல் ஏறி இறங்கும்போது கொஞ்சம் ஸ்லிப்பான அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்குங்க. குழந்தைகளை கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க போனீங்கன்னா கண்டிப்பாக. சரி, அடுத்த தீம் பார்க்கில் சந்திக்கலாம். அடுத்த ரைடெலாம் கண்டிப்பாக சந்திக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு போய் முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு ஆளுக்கு பர் ஹெட்டுக்கு 850, குழந்தைகளுக்கு 750 அந்த ரேஞ்சுக்கு பை பண்ணுறாங்க. ஆனால் நான் 2014 வந்து 650 வாங்கிட்டு இருந்தாங்க. 20 பேருக்கு மேலே வந்தால் கண்டிப்பாக லெஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ லெஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் போய் கேட்டேன், 20 பேருக்கு கம்ஃபர்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் லெஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. எல்லாம் ஒரு பர் ஹெட்டுக்கு 850 தான்.